ஹாய் ஹலோ காய்ஸ், இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அதாவது இந்த வாரம் டபுள் எலெக்ஷன் கூட இருக்குங்க. அதுக்கான பின்னணி என்ன, யாரை தான் பண்ண போறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு அப்டேட் கிடைச்சிருக்கு. அதை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற பர்சன் நீங்க இருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் அடுத்தடுத்து போற வீடியோக்கான நோட்டிபிகேஷன்ஸ் அண்ட் பாப்அப் சேனல் கண்டினியூஸா கிடைச்சிக்கிட்டே இருக்கும். அது மட்டும் இல்லாம இந்த வீடியோ பத்தி உங்களுக்கான கருத்துக்கள் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா தாராளமா கமெண்ட் பாக்ஸ்லயும் மென்ஷன் பண்ணுங்க. ரீசெண்டா ஜீ தமிழ்ல நடந்திருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த ரியாலிட்டி காம்படிஷன் ஷோ அப்படின்னு சொன்னா சரிகமபா சீசன் 5 சீனியருக்கான லெவல் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு சிங்கிங் காம்படிஷன் தான் சொல்லலாம். ஸோ இதுல பார்ட்டிசிபேட் பண்ணிருக்கக்கூடிய ஒவ்வொரு பர்சனும் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய தனித்திறமை, அதாவது இண்டிவிஜுவாலிட்டி ரொம்பவே சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா பர்ஃபார்ம் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு வகையான ஒரு ரவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. அதுவே இந்த ஷோக்கான ஒரு ஹைலைட் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ அடுத்த வாரம் என்ன ரவுண்டு தான்ப்பா வரப்போகுது அப்படின்ற ஒரு கியூரியாசிட்டி கிரியேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த வகையில் ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு விஷயம் வந்து சூப்பராக பண்ணிட்டு வந்திருந்தாங்க. அதாவது பஞ்சபூதங்கள் ஆகட்டும், எஸ்பிபி சார் ரவுண்ட் ஆகட்டும், தேவா சார் ரவுண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ஸ்பெஷல் ரவுண்ட்லாம் வச்சுட்டு இருந்தாங்க. கிட்டத்தட்ட 20 வாரம் கடந்துருச்சு அப்படின்னு சொல்லலாம். இப்போ ஃபைனல்ஸ்க்கு நெருங்கி போயிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. ஸோ இதுல கிட்டத்தட்ட 12 பேர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இன்னமும் இருக்காங்க. ஸோ டாப் 5 லிஸ்ட்ல செலக்ட் பண்ண போறது 5 பேர் தான். இன்னும் 7 பேர் வந்து பார்த்தீங்கன்னா வேற வழியே கிடையாது, அவங்களை எலிமினேட் பண்ணி தான் ஆகணும். ஸோ அந்த வகையில இந்த வாரம் ஃபைனலிஸ்ட் அப்படின்ற விஷயத்த அந்த ஃபர்ஸ்ட் பர்சன் யார் போறாங்கன்ற மாதிரி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்க போறாங்க. அது மட்டும் இல்லாம எலிமினேஷன் கண்டிப்பா இந்த வாரமும் இருக்கும் மாதிரி அப்டேட் கிடைச்சிருக்கு. அந்த வகையில சொல்லப்படுற பேர் வந்து பாத்தீங்கன்னா அறிவழகன் இந்த வாரம் வெளியேறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குன்ற மாதிரியும், இனியாவோட பர்ஃபார்மன்ஸ் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ்ல இருந்தாலும் பட் பேஸ்ட் ஆன மார்க் வைஸ்ல வந்து பாத்தீங்கன்னா அவங்க ஓரளவுக்கு மிட்ல தான் இருக்காங்கன்றதால அவங்க கண்டிப்பா எலிமினேட் ஆக மாட்டாங்கன்ற விஷயத்தும் இந்த இடத்துல கிளியரா மென்ஷன் பண்ணாங்க. ஸோ இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க, உங்களோட கமெண்ட்ஸ் அந்த விஷயத்த மென்ஷன் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம இவங்களை தவிர வேற யார் எலிமினேட் ஆகிறது வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி நீங்க நினைக்கிறீங்களோ அந்த பர்சன் பேரையும் மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம என்னுடைய ஃபேவரட் கண்டெஸ்டன்ஸ் இவங்க தான்ப்பா, எனக்கு எத்தனை பேர் பெர்ஃபார்ம் பண்ணாலும் என்னுடைய டாப் ஃபைனலிஸ்ட் இவங்க தான் வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க யாரை நினைக்கிறீங்களோ அந்த பர்சன் பேரையும் மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க.